சம்மதி ஆறான அது நேரம் எங்க வாராய் ஆண்ட வந்த மாயாண்டி அரும சுடலை ஐயோ எங்க வாராயோ கோலோக சிமகில மையானம் போவானா மாண்டபினோ தும்பான் சுடுகாடு போறார் சுட்ட பிணங்களை திங்கார் மாண்டபினம் தின்னமாவ மாயாண்டி சுடல தெய்வம் எங்க வாரானா பச்சை தண்ணி விளக்கறியும் மகினம் பெற்ற பள்ளிவா மெக்கத்து ஊரதற்கு தானே மெல்ல வாரார் அங்க கட்டத்தெரு ஆயிரம் நெட்டத்தெரு ஆயிரம் நெடுந்தெருவு ஆயிரம் 5000 தெருவு உண்டு 5000 தெருவிலே லப்ப மக்க ஆண்டு வாரா 5000 தெருவு லப்ப மக்களுடைய கூட்டம் அதே நேரம் வீரலப்ப என்றோ வாவாலப்ப என்றோ சந்தனலப்ப என்றோ மொட்டலப்ப வீராலப்ப எல்லாரும் அண்ணன் தம்பி 7 பேர் மொட்டலப்ப வீராலப்ப இருக்கானா என்னத்தை அடிப்பான் தம்புரு அடிப்பான் பார்த்து வருவான் ஆமா சொல்லுவான் ஆமா தண்ணியை கொண்டு எறிவான் பார்த்து சொல்லுவான் உறங்க காலம் தண்ணி எறிவான் முடிச்சு பின்னோடு தண்ணி எறிவான் கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கா தந்துட்டு போம்மா அங்க கொண்டாடணும் கட்டிடுவோம்மா ஆமா கொண்டா நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஏண்ட போடணுமா பெரிய பையா இருக்கும்மா பையன் எங்கப்பா இருக்கு பையன் சொல்லனா பையன் தம்புரா கொஞ்சம் கூட அடிச்சு பார்த்துட்டு தாரோம் தம்புரா கொஞ்சம் கூடப்பா கொஞ்சம் அடிச்சு பார்த்துட்டு தாரோம் ஏப்பா எதை கொடுத்தாலும் அதை மட்டும் கொடுக்க மாட்டோம்பா ஆமா டப்புன்னு அடிப்பா டிப்புன்னு போயிடும் அதே நேரம் லப்ப மக்க எல்லாரும் பள்ளிவாசல் ஆண்டவனை பல காலமாக வழங்குகிறார்கள். ஆமா தொழுகை நடத்தாங்க பள்ளிவாசல் ஆண்டவருக்கு கோபுரமும் கட்டி கொடிமரமும் நாட்டி அழகாகவே ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த பள்ளிவாசல் ஆண்டவனை 5 கால தொழுகையாகவே தொழுது வாராங்க. அல்லாஹ் உண்டு, தெய்வம் உண்டு, அடுத்த வேற தெய்வம் இல்லை அப்படின்னு வணங்கும் போது எங்க ஐயா என் தாமரை குளத்து சுடலையாண்டவன் காதல கேட்டான். இப்பேற்பட்ட எப்படி வாழலாம்பா அல்லாஹு அக்பர் லாகிலாகா இல்லல்லாகா என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் என்று நாமும் தொழுதான். ஆமா மாயாண்டி என்னதா பள்ளிவாசல் தன்னதில பள்ளிவாசல் தன்னதில கோபுரத்தடிக்கான கோபுரத்தடி
அடிக்கார மோரிக்கார அடப்பொழிய உடைக்கார அடப்பொழிய உடைக்கார தன்னதற்கு பள்ளி வாசல் அண்ணாதில வாரவர் போறவர் வாரவர் போறவர் வாங்கி கொண்டு குத்துதான வாங்கி கொண்டு மாறி எரியுதான ஆண்டவன் மாயாண்டி ஆண்டவன் மாயாண்டி அட்டகாசம் நடத்துதான அட்டகாசம் நடத்துதான சோழக்கார பெண்களைத்தான் சோழடியா அடிக்கான சோழடியா அடிக்கான மாயாண்டி தாமர குளத்து சுடலையோ அடிக்கார மிதிக்கான அட்டகாசம் பண்ணுறானே கொடமெடுத்து சந்தி வழி வாரபோல் சந்தன குடம் எடுக்காம் இங்க பால் குடம் எடுப்பான் இந்துக்கள்ல முஸ்லீம்ல சந்தன குடம் எடுப்பான் ஐயா நம்ம வீதியில ஏதோ அட்டகாசம் நடக்கு அவன் நம்ம கொண்டு அவசியம் பண்ணுவான் சுவாமிக்கு அவன் கொண்டு போய் என்ன செய்வான் அந்த அலங்கார அண்ணாவே அந்த அலங்கார வாசல்ல உள்ளா இருக்கிறார ஆண்டவன் பகவான நம்மளுக்கு அருள் புரியுதாரா புரியலையா நம்ம விரதம் தப்பா இருக்கா நேர்மையா இருக்கா என்று கொண்டு போய் சந்தனத்தை அப்படியே முழுவாங்க உள்ள மூலஸ்தானத்துல முழுவும் போது எங்க ஆண்டவனாகிய மைதீன் ஆண்டவர் அப்படியே பாதத்தை கொண்டு அதுல வைப்பாரு. அந்த சந்தனத்தை எடுத்து எல்லாத்துக்கும் விளம்புவாங்க.
அது ஒரு வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம இருக்கட்டும்னு அப்படியே விளம்புவாங்க. இங்க பால் அபிஷேகம், அங்க சந்தன அபிஷேகம். ஆமா ஆமா, அது இப்ப கிடையாதுப்பா, பொட்டூர்ல கிடைக்கும்பா. கந்திரி வரையில நான் சொல்லி விடுதம்பா உனக்கு. ஆமா ஆமா. ஆயாண்டி சுடலை ஆண்டவன் ஆண்டவன் சந்தன கொடை எடுத்துட்டு வரும்போது பார்த்தார் சுடல. அம்மா இந்த சுடலை பார்த்தான். நீதா என்ன சந்தன கொடத்தை நடு சந்தியில புடுங்கி ஆமா அங்கேயே போட்டு உடைச்சிட்டான். சாமனு உடைச்சிட்டான். நான் அங்க இருக்க, எங்கப்பா கொண்டு போற? ஆர்த்தாதை நேரம் நேரம் 8 நாளா அட்டகாசம் பொறுக்க முடியல. வெப்ப மக்கள் எல்லோரும் வெப்ப மக்கள் எல்லோரும் 8 அடைச்ச கதவை திறக்கல, வெயில் முகத்தை பார்க்கல. அதே நேரம் அப்படி இருக்கும்போது பார்த்தார் என்று அயாண்டை சுடலையாண்டவன் நாம வந்த மகிமையை நாம போய்த்தான் சொல்லணும். லீவு தானப்பா, வந்துருங்கப்பா. அடிக்கா அடிமேட்டு கோயிலில் பவரில் அடிச்சுட்டு ஓடியாந்துருங்க. என்னச்சா கார் செலவு தாரம் இந்த படுத்தானே உறங்க போறியப்பா. பவரில் வந்து அடிங்க. ஏயா சோறும் தாரன், காருக்கு ரூபா தாரன். சுடலைக்கு வந்து படிஞ்சு அதுக்கு பேர் மோச்சத்தை பாருங்க. கூடாதெல்லாம் கை கூடும். 1 10 10 100 ஆகும். 100 கோடி ஆகும். யாருக்கு என்ன குறை இருந்தாலும் என் கோயிலுக்கு வந்திருக்கியாப்பா? நீ என் கோயிலுக்கு வந்தியா? எப்போ வந்த? அப்படியா? இந்தாண்டு வா, இந்தாண்டு வாப்பா. இந்தாண்டு வா, இந்தாண்டு வா. உனக்கு வேணும். ஆமா ஆமா, இப்ப ஒத்தையில வர அடுத்த ஆண்டு ஜோடியா வருவப்பா. அதுக்கு அடுத்த ஆண்டு இப்ப 2 பேர், ஒரு ஆளை விட வருவேன். அடுத்தால 2 பேரோட வருவேன். அதுக்கு அடுத்தால 3 பேர் உன் குழந்தை, ஆண் குழந்தையோட வருவப்பா. ஆமா ஆமா. ஆர்த்தாரதை நேரம் தந்துருங்க. காருக்கு ரூபா தரேன், சாப்பாடு தரேன். உடைக்கு எல்லாரும் வந்துருங்க. மேளத்தையும் கொண்டு வந்துருங்க. ஆமா, மாயாண்டி சுடலை ஆண்டவன் எப்படி கோலம் கொண்டாரு? ஆண்டவன் தான் சுடலை ஐயோ சுடலையா. அன்னைக்கு நாளையில அரும மக மாயாண்டி மாயாண்டி அழகாக வாராரே. வேஷம் கொண்டு வெப்ப மக்க வாசல் வாரம், வெப்ப மக்க வாசலில ஏமசாம வேலையில கோடாங்கி அடிக்கான். லப்பையோட வீதியில வந்து ஏமசாமம் போல கோடாங்கி அடிக்கான். கோடாங்கி சத்தம் கேட்டு எந்தூர் கோடாங்கி, எந்தூர் கோடாங்கி வீரலப்ப கேட்கான். அப்பா எந்தூர் கோடாங்கி, எந்தூர் கோடாங்கி அப்பா. அந்த கோடாங்கி ஆளை கண்டால ஊரை கண்டால கூட கொஞ்சம் ஓடி ஓடி அடிக்கானப்பா. ஆர்த்தாதை நேரம் 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 கோடாங்கி என்ன சொல்லுதான்? என்ன சொல்லுதான்? ஒரு வேற கேட்கும் போது ஐயா அவை கேளுப்போ வடநாடு வடத்தே
9 கம்பளம் நாங்க ஒரு சக்கமால் 6 மாதம் காடு ஐயோ 6 மாதம் வீடு ஐயோ கோடாங்கி அடித்திடுவோம் குறிகள் மெல்ல சொல்லிடுவோம் நடந்ததையும் சொல்லிடும் நடந்ததையும் சொல்லிடும் நடக்க போறதையும் சொல்லிடும் முக்கிய அறிவிப்பு. இங்கு பணி செய்யும் பெண்களிடம் ரூபாய் 600 தவறிவிட்டது. அது யார் எடுத்தாலும் உடனடியாக சொல்லமாடன் கோவில் பொருளாளரை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டி இருக்கும் போது ஆமையா என்ன நினைக்கின்றா என்ன நினைக்கிறா அப்பா ஏ ஐயா 9 கம்பளம் நாங்க ஒரு சக்கம்மா இவங்க ஒரு சக்கம்மா 6 மாதம் காடு இந்த 6 மாதம் வீடு ஆமண்ண முடியலையா உங்களுக்கு ஐயா இவன் 3ஆவது மாசம் வந்திருக்கா 3ஆவது மாசம் தான் என்னையா அடே ஆண்டா வந்தான் சுடல ஐயோ காக்கோடங்கி வேஷம் கொண்டு தானதானிக்கும் போது ஐயாவை கேளுவை 9 கம்பளம் நாங்க ஒரு சக்கமா 6 மாதம் காடு ஐயோ 6 மாதம் வீடு ஐயோ காக்கோடங்கி அடித்திடும் காக்குறிகள் சொல்லிடும் நடந்ததையும் சொல்லிடும் நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்லிடும் ஐயாவை கோடாய் அப்படிக்கு இருக்குமா எங்களோட வீதி 8 நாள் ஐயா என்ன 8 நாளா எங்க வீதியில ஒரு அட்டகாசம் நடக்கு. என்ன அட்டகாசம் சாமி ஐயா என்ன அது என்னன்னு உன்னால பார்த்து சொல்ல முடியுமா ஐயா கோடாங்கி முடியுமா ஐயா என்ன அதுக்குத்தானே நான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் கோடாங்கி அடிச்சுதா ஐயா நான் கோடாங்கி அடித்து குறிய சொன்னோம்னா எனக்கு நீ என்ன தருவ? எப்பா வீதியில ஒன்னே அப்படி அரிசி பொங்கணும், ஒரு பொட்டக்கோழிக்கு அரி சமைக்கணும், முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சு உரிச்சு படைக்கணும், அதோட குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல். சாராயமும் தென்னங்கல் இல்லைன்னா என் குறி தொடங்காதப்பா. அவன் மகனாகிய மாயாண்டி அழகாகவே கேட்கும்போது ஆண்டவன் சுடலை ஈசம்னு தெரியாம ஆட்டும்னா வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருமகனுக்கு ஏமா சாமம் போல படப்பு ஏத்தி வையண்ணா எப்பமக்க நெய்தான் ஐயா ஏம சாம வேலை உன்னையா பிடி அரிசி பொங்கி முட்டை கோழி கரிசமை முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சுரிச்சு படைக்கா அன்னைக்கு நாளை ஆண்டவன் சுடலைக்கு குப்பியில சாராய் குடுவையில தென்னங்கள் தானதாம் படைக்கா வாசலில
வாசல்ல வச்சுட்டு ஆமா ஆமா அரமனைக்குள்ள இருந்து கொண்டான். வெளியே வராதப்பா. அதே மாதிரி வாசல்ல படைச்சு அரமனைக்குள்ள கதவை போட்டி கோடாங்கி சத்தம் எப்ப கேட்கும் எப்ப வருவாமனு எதிர்பார்த்து இருக்கான். ஏமசாம விலையில மாயாண்டி சுடலை ஆண்டவன் மையானத்துல உருவேத்தி வாராம்பாவி சுடலை ஆண்டவன். இனிதா மதுவ குடிக்கார் மாமச படப்பத்தான் அள்ளி அப்பம் பாடுவான் ஆண்டவன் தான் சுடலை அன்று மட்டும் இல்லை கோடாங்கி அடிக்கா ஏடாய கலையம் 9 கம்பளம் வாடி வாய சக்கம்மா மலையாளத்து பகவதி பக்கத்துக்கு வாடியம் குட்டி சாத்தான் என் குறுக்கி வந்து தொடங்க போ. யாரும் மகனானவன் அப்பமே சொல்லுவா ஏடா ஐயகரையோ உன்னுடைய வாசலில் எப்பா வாசல்ல கோபுரத்தை அடித்திருக்கும் கொடி மரத்தெல்லாம் முறிச்சிருக்கும் வாரவரு போறவர வல்லையத்தால குத்தி இருக்கும். சூளுக்கார பெண்களை சூழடியா அடித்திருக்கும். வீரலப்ப சந்தன குடமெடுத்து வரும்போது சந்தியில உடைச்சிருக்குமே. போன வாரத்துல நீ மை போட்டு பாத்தியா? பார்த்தேன் ஐயா. மை போட்டு பார்க்கும்போது என்ன மை போட்ட லப்பைய மண்டையில அடிச்சிருக்குமே. அவன் வாங்கி அடிச்சு சுத்தி பார்க்க ஆளை காங்கல. மனைவாட்டி 8 மாத்த சூழ வெறுவயிறு ஆக்கி இருக்குமே. இத்தனையும் நடந்தது உண்டு. எப்பா இது யாருடைய வேலை? ஏயா பிசாசா காத்தா கருப்பா அவமே சொல்லுதா? எப்பா பேயோ பிசாசோ கிடையாது. பேயும் இல்ல பிசாசும் இல்ல பேயும் இல்ல ஐயா அருமமாக பேயாண்டி வந்திருக்கா. காத்துமில்ல கருப்புமில்ல ஐயா கடவுள் மக குத்தந்தான் கடவுள் மக குத்தந்தான அரமமாக மாயாண்டி வாசலுக்கு வந்திருக்கா என்றுதான் சொல்லும்போது ஐயாவே கேளையாப்போ அப்பேற்பட்ட தேவாதைய கைவசமா பிடிச்சுதான் அவன் அதர்மக்கார சண்டால மயானம் போய் மாண்ட பிணமெல்லாம் தின்னவன் சுடுகாடு போனவன் சுட்ட பிணமெல்லாம் தின்னவன் அவனை பிடிச்சடைக்க வேணுமானா என்னாலையும் முடியாது ஒன்னாலையும் முடியாது.
ஆத்தா அதே நேரம் என்ன என்ன அவ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அயாண்டுக்கு பள்ளிவாசல்ல ஆமா கொடிமரம் பக்கத்துல பக்கத்துல வெங்கல பீடத்துல ஆமையா பட்டாணி சுடலன்னு நிலையம் போடணும். நிலையம் போடணும் நிலையம் போடணும். பட்டாணி சுடலை என்று நிலையம் போட்டு ஆமையா பாத்தியா ஓதணும். ஆமா ரொட்டி சுட்டு படப்பேத்தி செங்கடாய தரிக்கணும். ரொட்டி எத்தனை வேணும் ஐயா? காலக்காரருக்கு 10 ரொட்டி, ஜாயிண்ட்காரருக்கு 10 ரொட்டி, குடத்துக்காரருக்கு ஒரு 3, கட்டைக்காரருக்கு ஒரு 7, ஆமா உடக்காரருக்கு ஒரு 4. போதும் ஆமா. அண்ணாக்கு வேற மாமிச படப்பு. மாமிச படப்புப்பா கிடையாது. ஏன் மாமிசம் உண்டு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவன் அயாண்டிக்கு எனக்கு குப்பியில சாரா